நீங்க சாக ஆரம்பிக்கிறது 60 இயர்ஸ்ல, உங்களை புதைக்கிறது 90 வயசுல. அனைத்தும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் லைஃப். லெமன் ஜூஸ் குடிங்க, தேன் கலந்து தண்ணி குடிங்க. அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகாதா என்ன? பல வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கோம் டாக்டர். ஒரு 90 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தர் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டயட் சார். முன்னாடி எல்லாம் வந்து நம்பர் 1 ரீசன் ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வாஸ் மது அருந்துறது. இப்போ குண்டா இருக்கிறவங்க தான் நம்பர் 1 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு சார். எல்லா குழந்தைக்குமே அப்டாமினல் ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகுது. அனைத்தும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் டிராவல். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நீங்க ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்ததே கிடையாது சார். ஆஸ்தமாக்கு காரணமே டஸ்ட் ஸ்மோக் தானே சார். அப்ப அந்த மாதிரி ஸ்மோக் நீங்க ஏத்தி விட்டு அது எப்படி கியூர் ஆகாம வரும்? அந்த குழந்தை இறந்துருச்சு. இதெல்லாம் எதனால? 5 வருஷமா எனக்கு ஹெவியா ப்ளீடிங் போகுது டாக்டர் சொல்லி ஹீமோகுளோபின் 5 கிராம்ஸ்ல பாத்திருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புரோட்டீன் யாருமே சாப்பிடுறது கிடையாது. சொன்னா பயந்துடக்கூடாது. அது குள்ளமாக தாங்க வச்சுக்கோங்க. they will get heart attack very young age, they will get breast cancer. ஜென்ரலா ஹெல்த் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனா பியூபர்ட்டி ஏஜ் வந்து குறையும். 8 வயசுக்கு முன்னாடி வருது இஸ் அப்நார்மல். ஒரு யூடியூப்ல போய் சர்ச் பண்றாங்க, எனக்கு வெயிட் லாஸ் பண்ண என்ன பண்றது? லெமன் ஜூஸ் குடிங்க, தேன் கலந்து தண்ணி குடிங்க. அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகாதா என்ன? பல வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கோம் டாக்டர். ஒர்க் ஆகாது. தேனோ ஹாட் வாட்டரோ ப்ராப்ளம் இல்லை டாக்டர். அதை காலையில எந்திரிச்சு குடிக்கிறது ப்ராப்ளம். ட்ரிக்கி திங் இஸ் மார்னிங் அதுக்கு எந்திரிக்கணுங்கிறது தானே. கேமரா இல்லைன்னா ஏச்சு கும்பிடு. தொப்பூர்ல இருந்து ஒரு கேஸ் வருது சார், பாம்பு கடி கேஸ். ஏன்னா அந்த பாம்பு கடி வந்து கடிச்ச இடத்த வந்துட்டு நல்லா டைட்டா கட்டி வாயில கடிச்சு அதை எடுத்து துப்பி அப்புறம் அந்த பாம்பு அடிச்சு கொண்டு வராங்க. ஆனா இது எதுவுமே பண்ணக்கூடாது. தமிழ் சினிமாவோட பாம்பு கடிச்சா அதான் சார் ரூலே. மெடிக்கல் அட்வான்ஸ் ஆயிருக்கா இல்ல டிசீசஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கா? வெல்கம் டு பிகன்வுட் பிரசன்ஸ் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள். இந்த ரவுண்ட் டேபிளில் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை, விற்பனர்களை சந்திக்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ரவுண்ட் டேபிள் மீட் பண்ண போகிறது செட் ஆஃப் டாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் சொக்கலிங்கம், இதய நல நிபுணர், கார்டியாலஜிஸ்ட். வணக்கம் சார். ரெண்டாவது டாக்டர் சபரி, பல்மனாலஜிஸ்ட். வணக்கம் சார். மூணாவது டாக்டர் அருண், பீடியாட்ரிக்ஸ் அண்ட் டயட்டீஷியன், becoming very popular in YouTube now. அடுத்தது டாக்டர் தீப்தி ஜாமினி, கைனகாலஜிஸ்ட். அடுத்தது டாக்டர் பால் மாணிக்கம், கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட். வணக்கம் சார். அண்ட் தென் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். அடிக்கடி அவரையும் டிஜிட்டல் மீடியாவில் நிறைய பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ டாக்டர்ஸ் வந்து முன் வந்து பேசுவது அப்படிங்கிறது எப்போதுமே நல்ல விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்போ வந்து பேசாத ஆளுங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சோம்னா அது டாக்டருக்கு தான். ஓகே, 2 விஷயம் அவனுக்கு. ஒன்று பேச மாட்டாங்க, சரி எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா புரிஞ்சுக்கலாம்னா எழுதுனது புரியாது. இந்த 2லேருந்து ஒரு டாக்டர் ஃபெட்டர்னிட்டி ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்ப வெளியில் வந்துட்டாங்க. இன்ட்ராக்ட் வெரி மச், அதாவது ஒரு பேஷண்ட்டுடைய லாங்குவேஜில் பேசுகிறது, அப்புறம் எழுதுகிற மருந்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது. இந்த மாற்றம் எப்படி நடந்திருக்கிறது? டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமான நெருக்கம் முன்னை விட அதிகரித்திருக்கு. ஸோ இந்த நெருக்கம் வந்து காலத்தின் தேவையால் ஏற்பட்டிருக்கா இல்லை அவேர்னஸை பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பார்ட்டுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அது வந்திருக்கா? ஹவ் இட் ஸ்டார்ட்? சரி, இது வந்து இனிஷியலாக வந்து மேபி ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி டாக்டர்ஸ்லாம் பெருசாக சோஷியல் மீடியாவில் கிடையாது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கு ஒரு ஹெல்த் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அப்போ யூடியூப்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. யூடியூப் 10 வருஷமாக இருக்குது. சர்ச் பண்ணும்போது ஒரு நான் மெடிக்கல் பர்சன் தான் அதை பற்றி பேசுவார். அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி தவறான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒரு வெயிட் லாஸ்னால் வந்து லெமன் ஜூஸ் குடிங்க, தேன் கலந்து தண்ணி குடிங்க, சுகருக்கு இது சாப்பிடுங்க சரியாக போயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகாதா என்ன? பல வருஷமாக அதை செஞ்சுட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து சுடுதண்ணியில் தேன் கலந்து குடிக்குதுங்கிற அது கிட்டத்தட்ட பாரம்பரிய டயட்டியல் மாடலில் கொண்டு வந்துட்டாங்களே, அதெல்லாம் ஒர்க் ஆகாதா? அதெல்லாம் ஒர்க் ஆகாதுங்க. ஆயிருக்கா இது வரைக்கும் உங்களுக்கு? ஆயிருக்காது. அது செஞ்சு பார்த்தோன்னுங்களே, அது கூட பண்ணலையா? அதாவது தேனோ ஹாட் வாட்டரோ ப்ராப்ளம் இல்லை டாக்டர். அதை காலையில எந்திரிச்சு குடிக்கிறது ப்ராப்ளம். அங்க சிக்கல். அதுல ட்ரிக்கி திங் இஸ் மார்னிங் அதுக்கு எந்திரிக்கணுங்கிறது தானே. கேமரா இல்லைன்னா ஏச்சு கும்பிடு. நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. ஒய் டாக்டர் ப்ரொஃபஷன் மோர் டு தி சோஷியல் மீடியா? திஸ் பை கம்பல்ஷன். எப்படின்னா இப்போ வியாதிகள் ரொம்ப அதிக அளவில் வந்துடுச்சு, ஜனத்தொகை அதிகம் வந்துடுச்சு, பப்ளிக்குடைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும் பொழுது we are faced to answer their question. அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எங்கிட்ட பேஷண்ட் ஒருத்தர் வந்தாங்கன்னா வரும்பொழுதே இது பண்ணணுமோ அது பண்ணணுமோ தே ஃபுல்லி அவேர் ஆஃப் வாட் தே வாண்ட். ஸோ அந்த சொசைட்டியுடைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும் பொழுது டிமாண்ட் இஸ் மோர். பட் இந்த கர்வில் ஒரு சிக்கல் இருக்கிறது மாதிரி தோணுது. டிமாண்ட் இஸ் மோர், அவேர்னஸ் இஸ் மோர். அதை ஒட்டி தேவையில்லாத பயங்களும் அதிகரித்திருப்பதை போல தோணுது. இப்போ எப்படி ஒரு பக்கம் வந்து இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி இது ஒரு பெரிய டிசீஸாக சின்ன டிசீஸானே தெரியாமல் எக்கச்சக்கமான தகவல்கள் வருது.
as Arun said, நிறைய வந்து நான் மெடிக்கோஸ் வந்து டிஜிட்டலில் பேசுகிறப்ப வந்து அது உண்மையோ அப்படின்னு நம்பிக்கை வேண்டியிருக்கு. பட் வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங்னு எப்படி தான் கண்டுபிடிக்க டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலாக அதில் கூட மிகப்பெரிய சிக்கலே அதீதமான தகவல்களே சில நேரத்தில் சிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த தகவல்கள் வந்து நாம் வந்து எது சரியான தகவல்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம ஒரு டாக்டருக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ ஒரு மேபி ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி கிரியேட் ஆச்சுங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் ஆனப்போ இப்போ நம்ம வேறு வழி இல்லை. அதாவது நம்ம மக்கள் வந்து இன்ஃபர்மேஷனை தேடுறாங்க. இப்போ முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி சோஷியல் மீடியான்னு ஒன்றும் இல்லை. ஒரு ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும், அல்லது ஒரு புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து இப்போ ஒரு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறாங்க, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் என்ன பண்ணுறது, சுகர் எப்படி குறைக்கிறது, இந்த பிரச்சனை இருக்குது, என்ன பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் வந்து 90% தவறான இன்ஃபர்மேஷனாக வருது. ஸோ இப்போ நம்ம ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன ஆளாகிறோன்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த சரியான இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இல்லை. ஸோ பேஷண்ட் தேடும்போது தவறான இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சொசைட்டி டாக்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு நம்பினதுனால தான் 1 by 1 நாங்கள் வந்து அதை பற்றி பேச நிறைய டாக்டர்ஸ் வந்து டிஜிட்டலுக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறது. இப்போ சிட்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கோம் சார், ஓகேங்களா. பட் ஆனால் கிராமங்கள் இருக்குது, ஓகேங்களா, டவுன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் அங்கே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே இந்த அளவுக்கு டாக்டர்ஸ் கிடையாது. இங்கே சிட்டியில் இருக்கிற டாக்டர்ஸ் ஃப்ளாக் வந்து அதே நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே ஒரு MBBS டாக்டர் இருந்தால் பெரிய விஷயம். இப்போ சார் ஆர்த்தோபெடிஷன் இருக்காரு, கைனகாலஜிஸ்ட் மேடம் இருக்காங்க, கேஸ்ட்ரோ இருக்காங்க, பல்மோ இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. அப்போ அந்த கடைக்கோடி மக்களுக்கு வந்து அந்த நாலேஜ் போயிட்டு கொஞ்சம் சேரணும். நான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்கும்போது சார் தருமபுரியில் படித்தேன். தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர்லேருந்து ஒரு கேஸ் வருது சார், பாம்பு கடி கேஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, என்னமா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாம்பு கடி வந்து கடிச்ச இடத்த வந்துட்டு நல்லா டைட்டாக கட்டி வாயில் கடிச்சு அதை எடுத்து துப்பி அப்புறம் அந்த பாம்பை அடித்து கொண்டு வராங்க சார். ஆனால் இது எதுவுமே பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது, வாயில் கடிக்கக்கூடாது. இந்த சினிமாவோட 50-60 வருஷம் ஹிஸ்டரியில ஹீரோயின் பாம்பு கடிச்சா அதான் சார் ரூலே. அதுதான் ரூல் சார், அது தப்பாச்சு சார், ஓகேங்களா. ஒரு பாம்பு கடிச்சா அதை பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு நுரையீரல் இதுவா சார், அப்போ நான் MBBS படிக்கும்போது பார்த்தா ஒரு ஆஸ்மா வீசிங் பேஷண்ட் சார். ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஒரு ஆத்தா வந்து அடிச்சுட்டு மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சார், 20 வயசு பொண்ணு, அவங்க ரூமில் வச்சுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அந்த மந்திரத்தெல்லாம் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பலை எல்லாத்தையும் எடுத்து குச்செல்லாம் எடுத்து அரைச்சி விட்டு கொளுத்தி விட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆத்தாவோட வேப்பரெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த ஆஸ்தமாவை க்யூர் பண்ணிடுன்ட்டு சார். ஆஸ்தமாவுக்கு காரணமே டஸ்ட் ஸ்மோக்கு தானே சார். அப்போ அந்த மாதிரி ஸ்மோக்கு நீங்கள் ஏற்றி விட்டு அது எப்படி க்யூராக வரும்? அந்த குழந்தை இறந்துருச்சு, 20 வயசு குழந்தை இறந்துருச்சு. இதெல்லாம் எதனால்? ஒரு தப்பான மூட நம்பிக்கை, ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால, கிராமத்து சைடு டவுன் சைடில் தேவையான டாக்டர்ஸ் இல்லாததுனால கம்மியாக இருக்கிறாங்க டாக்டர். தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கிராமத்துல எல்லாம் அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இல்லைங்கிறது. டாக்டர்ஸ் இருக்காங்க சார், பட் என்ன இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் வந்த பிறகு தான் காம்ப்ளிகேஷன்ஸ் கூடி இருக்குன்னு ஒரு விவாதம் உண்டு. பிஃபோர் தட் போனால் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார், இதை சாப்பிடும்பாரு, சிம்பிளாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி when ஸ்பெஷாலிட்டிஸ் கம்ஸ் இன் டு பிக்சர் வந்து ஒரு பதட்ட அது வருது. ஏன்னா அவருக்கு அதை பற்றி இன் டீடைல்ஸ் தெரியுது. கண்டிப்பாக சார், எங்களுக்கும் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஸ் பேஷண்ட்ஸ் ஆர் கெட்டிங் அவேர், எங்களுக்குமே வந்து மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸில் புதுசாக நிறையா நாங்களும் கற்றுக்குறோம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போது லிவர்லேயே வந்து ஒரு பர்டிகுலரில் டிரான்ஸ்பிளான்ட்னு தனியாக ஒரு டிசீஸ் இப்போ வருது, லிவருக்கு ஃபேட்டி லிவர்னு தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ நாங்களும் அட்வான்ஸ் ஆக அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் வந்து இவங்களுக்கு ரெஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு எங்களுக்கும் வருது சார். இல்லை, ஒரு பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இப்போது மெடிக்கல் அட்வான்ஸ் ஆகிருக்கா இல்லை டிசீசஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கா? டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார் இப்போ ரீசெண்டாக. ஆக்சுவலாக ரெண்டுமே தான் ஜாஸ்தியாக இருக்கு. எனக்கு கைனகாலஜிஸ்ட்னா எல்லாருக்கும் தெரியும். ஃபீட்டல் மெடிசன்னா இன்னொரு 5-6 வருஷத்தில் என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு மரபணுக்களில் மிஸ்டேக் இருக்கா, ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு குழந்தை இருக்குன்னா அடுத்து வர குழந்தையும் அப்படி பிறக்க போகிறதான்னு நம்மளால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். அந்த அவேர்னஸை நான் ஒருத்தருக்கு வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் மேடம், அந்த உமினி டெஸ்ட் எடுக்கலாமான்னு. அந்த உமினி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குன்றதை நான் அவளுக்கு சொல்லணும். அதுக்கு இந்த வீடியோ பதிவு நான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா ஏன் நான் அதை வெளில சொல்லக்கூடாது? அதில் தான் ஐ திங்க் மோர் அவேர்னஸ் ஆல்சோ ரீச்சஸ். டிசீஸும் இருக்குது, முன்னாடியும் இருந்தது. ஆனால் என்ன, குழந்தை பிறந்ததுமா இறந்து போயிடுச்சு, என்னெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்கிற
தாண்டி இப்போ எதனால ஆச்சு, எனக்கு அந்த காரணம் தெரியாமல் நான் அடுத்த ப்ரெக்னன்சிக்கு மூவ் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குன்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம இன்னும் இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அந்த ஸ்பெஷாலிட்டின்னு நான் கொண்டு போய் சேர்க்கணும்னா அது அவங்களுக்கு புரிதல் இருந்தால் தானே அது வரும். அந்த அவேர்னஸை நம்ம எப்படி இருந்தாலும் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாலேயோ அல்லது எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறீங்க அல்லது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஓகே எனக்கு வந்து முதல் குழந்தை இந்த மாதிரியான உடல் சிக்கல்களோடு பிறந்திருக்கிறது, அடுத்த குழந்தைக்கு இது வரக்கூடாது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறது அஃபோர்டபுள் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சாத்தியங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அப்போ மற்றவங்க நெக்லெக்ட் பண்ணப்பட்ட மாதிரி வராதான்னு சார். இன்னொரு லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் என்னன்னா சார், அட்வான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுனால ஃபைனல் அவுட்கம் வரதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிடலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் வந்து நம்பர் 1 ரீசன் ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வாஸ் மது அருந்துறது. ஓகே, எல்லா லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் நம்பர் 1 ரீசன் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். இப்போது குண்டா இருக்கிறவங்க, அதாவது உடல் பருமன் தான் நம்பர் 1 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு சார். அந்த ஒரு ரீசனே நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுமோ, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்கோ, ஸோ அதனால நம்ம ஏதாவது வந்து இப்போயே ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல சார். அப்புறம் இன்னொன்றுங்க சார், சோஷியல் மீடியாவில் இப்போ நாங்கள் பேசுகிற, நீங்கள் எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுகிற டாபிக் வந்து எப்படி இந்த நோய்க்கு ஒரு அட்வான்ஸ்டு தெரப்பி என்ன பண்ணுறதுங்கிற டாபிக் நம்ம போல மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் கோயிங். ஒரு சைடு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அது அஃபோர்டபுள் பீப்புளுக்கு மட்டுமானதாகவும் இருக்கிற ஒரு நெருக்கடி இருக்கா அப்படின்னு சார். இப்போ அந்த டைமில் இருந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இப்போ இன்னும் நவீனப்படுத்தும் போது மார்டாலிட்டி ஹஸ் கேம் டவுனில். இப்போ முன்னாடி வந்து அந்த டிசீஸ்னால இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10%, இப்போ வந்து இதை நம்ம அட்வான்ஸ் பண்ணும்போது 3% தான் இறக்குறாங்க. ஸோ வந்து இப்போ அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேஷண்ட்டை க்யூர் பண்ண முடியுது, பேஷண்ட்டை காப்பாற்ற முடியுது, இது வந்து பெனிஃபிட். இன்னொரு சைடு மானிட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது, அதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம வந்து வாட் வி கேன் டூ, ஹூஸ் அஃபோர்டபுள் தேர் ஏபிள் டு டூ இட், ஹூஸ் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் தே கேன் டேக் அன் செகண்ட் ஒப்பீனியன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நுரையீரல்னால நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஐஎல்டின்னு ஒரு நோய் இருக்குது சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட் லங்கை மாற்றணும் சார். இப்போ அஃபோர்டபுளாக இருக்கவங்க லங்கை மாற்றினாங்கன்னா அடுத்த 10 வருஷம் ஜாலியாக இருக்கலாம் சார். ஆனால் லங்கை மாற்றுறதுக்கு 40 lakhs to 50 lakhs மினிமம் ஆகுது சார். இப்போ லங்கை மாற்ற முடியலன்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் அவங்க லைஃப் ஓட்டலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது, இன்ஹேலர்ஸ், ஆன்டிஃபைப்ராட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 3000-4000 ரூபாய் இருந்தால் போதும். அப்போ அந்த பேஷண்ட்க்கு 2 ஆப்ஷன் தரும். இது பண்ணிங்கன்னா பர்மனெண்ட் க்யூர் பவர் 10 years கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. இது நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஒரு 3-4 years அப்படியே ஓட்டலாம். அப்போ அவங்க கிட்ட தான் நம்ம ஆப்ஷன் இருக்குது. அஃபோர்டபுள் பேஷண்ட் கோ டு த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அஃபோர்டபுள் இல்லாத பேஷண்ட் கோ டு த செகண்ட் ஆப்ஷன். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் வி கீப் ஓப்பன் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த பேஷண்ட். ஆனால் அதுக்காக நவீன நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, இதனால அட்வான்டேஜ்னா இப்போ இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று கண்டுபிடிச்சதுனால தான் சார் நம்ம 10 வருஷம் வாழ முடியுது. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே ஒரு நோயை முன்பே கண்டுபிடித்து ஆரம்ப நிலையிலேயே சரி செய்வதற்கான வாய்ப்பு அதிகரித்து வாய்ப்பு தருது. ஓகே, கிரேட். அகைன் வுட் லைக் டு கம் டு அருண் தான். ஆக்சுவலாக மேடம் பேசினப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, அட்வான்ஸ்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது, டிசீசஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி பேஸ்டான கொஸ்டின். ஒரு வளர்ந்த சமூகமாக மாறி இருக்கோம், மெடிக்கலி பயங்கர அட்வான்ஸ்டாக போயிருக்கோம், முன்ன விட ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறோம், அப்புறம் ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் ஹெல்த் கான்ஷியஸ், என்ன சொல்லப்போ பயத்தினாலையாது, ஏன்னா முதல்ல கூகுள் அங்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்குறாங்க, அது நேரடியாக உனக்கு ஹார்ட் அட்டாக்கு கேன்சர்னு ஏதோ ஒன்று சொல்லுது. ஸோ அந்த ஒரு பயத்திலையாவது விடுவிடுன்னு வாக்கிங் போகிறாங்க. சேம் சென்னையில் நான் இருந்த ஏரியாக்களில் ஒரு காலையில் வாக்கிங் போகிறவங்களும் அப்போல்லாம் விரல் விட்டு என்னலாம், இப்போலாம் ரோடு வந்து ஜாம் ஆகிற அளவு வாக்கிங் நடக்குது. இவ்வளவு தூரம் ஒரு பக்கம் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பீப்புள் ஆர் லிவிங் இன் ஒரு ஹைஜீன் செட்டப், கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ணுறாங்க. அப்போவும் ஏன் நோய்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, புதிய புதிய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது? இப்போ நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள். கம்யூனிகபிள்னா கிருமிகள்னால வரக்கூடியது, அது வந்து மனுஷன் இருக்கிற வரைக்கும் அது பரவிட்டு தான் இருக்க போகுது. நம்ம இவ்வளோ டெக்னாலஜிக்கு அட்வான்ஸ்மெண்ட்னு சொன்னால் கொரோனா வைரஸ் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு, அது நம்ம அதை எதிர்த்து ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. நான் கம்யூனிகபிள் தொற்றா நோய்கள், இப்போ உடல் பருமன், சார் சொன்ன மாதிரி, பால் சார் சொன்ன இந்த ஃபேட்டி லிவர், டயபெட்டிஸ், அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் இப்போ அவேர்னஸ் அதிகம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு நல்ல உணவு, நல்ல இயற்கையான ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுலாம் அவங்க வாழ்க்கை முறையோட ஒரு பார்ட். ஸோ இப்போ அவங்க வந்து நார்மலாக காலையில் ஒரே வேலை, இப்போ வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு பேசுகிறோம், அந்த காலத்தில் ஒரு கூழ் குடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க, ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான், சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு அவங்களுக்கு நாம டயட் சொல்ல தேவையில்லை, அவங்க வாழ்க்கை முறையே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நல்ல உணவும் இருந்துச்சு, பேக்கரி கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு மிச்சம் ஒரு 10 மணி நேரம் ஒரு மோசமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த 1/2 மணி நேரம் வாக்கிங்கில் அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்புறது தான் தப்பு. அதனால தான் இன்னும் நோய்கள் வந்து தொற்றா நோய்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லா வகையிலும் நம்ம கான்ஷியஸ் ஆக வேண்டியிருக்கு. இதுக்காக நம்ம பழையபடி நம்ம எல்லாரும் வந்து ஏற்தூக்க போக முடியாது, நம்ம வாழ்க்கை முறை நிறைய மாறிடுச்சு. இதில் நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பேசியாக வேண்டிய கட்டாயம். வாட் இஸ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்? ஏன்னா சார் வந்து ஆர்த்தோனா நான் வந்து எனக்கு எலும்புகள் பத்திரமா இருக்கணும்னா அதுக்கு குறைந்தபட்சம் இதை செய்யணும்.
ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் பற்றின ஒரு ஐடியா இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஸோ சின்ஸ் டாக்டர்ஸ் ஆர் ஹி, ஐ வுட் லைக் டு நோ, ஒரு ஆவரேஜ் குட் லைஃப் ஸ்டைல் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் துறை சார்ந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவர் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா ஒரு 4 விஷயம் காமனாக இருக்குது. ஜிம்முக்கு போகிறது, டயட் இருக்குது, வாக்கிங் போகிறது, அப்புறம் கொஞ்சம் மூச்சு பயிற்சிகள், தியானம், யோகா, இது மாதிரி ஆளுக்கு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இப்போ உடம்புல இவ்வளோ பார்ட்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறப்ப நானே இப்போ ஸ்பெஷலைஸ்டாக இருக்க வேண்டியது. ஐ எம் ஜஸ்ட் அ ஹியூமன் பாடின்னு இல்லாமல் எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, நான் ஒவ்வொன்றையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒவ்வொரு துறை சார்ந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் துறையிலேருந்து எதை சொல்லுவீங்க? சார் இப்போ இந்த கேள்வியே கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும். ஏன்னா அது ஒரு ஏஜ் குரூப்புக்கும் இது மாறும். செகண்ட் இன்னைக்கு பிரச்சனையே என்னென்ன, எல்லாருமே எனக்கு இன்னைக்கு என்ன தேவை, இன்னிலேருந்து 90 டேஸில் எனக்கு என்ன தேவைன்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கணும்னா, கடவுள் எனக்கு 90 வயசு வரைக்கும் வாழ்க்கை கொடுத்தாருன்னா அந்த ஸ்டேஜில் என்னால் நடந்து போய் எனக்கு தேவையான விஷயம் வாங்க முடியுமா, நாய் என்னை துரத்துச்சுன்னா என்னால் ஓட முடியுமா, என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை என்னால் பண்ணிக்க முடியுமா, அந்த லாங் டேர்ம் கோல் இல்லாததுனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஷார்ட் டேர்ம் எஃபர்ட்ஸ் எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார் எடுத்துக்கோங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட். சாருக்கு 80 இயர்ஸ் ஆகுது, எரெக்டாக நிற்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட கோர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அவரோட பேக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க, ஸ்லவுச் பண்ணல, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னா அவரோட மூளைக்கும் அவரோட நர்வ்ஸ் இருக்க மசில்ஸ்க்கெல்லாம் நல்ல கனெக்ஷனை ஹி ஹஸ் மெயின்டைன்டு. இட் டசன்ட் ஹேப்பன் வித் ஒன் டே. இதை பிளான் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி அட் சம் பாயிண்ட் he would have thought, நான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன்னா இப்போ நான் என்னென்ன பண்ணணும், 20 வயசுல நான் என்ன பண்ணும், 40 இயர்ஸ்ல நான் என்ன பண்ணணும்னு இந்த பிளான் எடுத்துட்டு வரணும் ஆளுங்க. என் பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, என்ன சார் இன்னும் 10 வருஷம் தானே. நான் அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றது, நீங்க 10 வருஷம் நீங்க நினைச்சுக்கிறீங்க, இப்படி நினைக்கிறவங்க தான் 90 வயசு வரைக்கும் இருக்கீங்க. நீங்க சாக ஆரம்பிக்கிறது 60 இயர்ஸ்ல, உங்களை புதைக்கிறது 90 வயசுல. 30 இயர்ஸ் spent dying in ICUs, in hospitals. ஏன்னா ஷார்ட் டேர்ம் கோல். நான் என்ன சொல்றேன்னா 60 வயசே ஷார்ட் டேர்ம் கோல்ன்றேன். பை சான்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபுல் ஐசியூலயே இருந்துருவீங்களா 30 இயர்ஸ்க்கு? ஸோ எனக்கு இந்த 90 டேஸ்ல இது வேணும், என் கல்யாணம் வருது, அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணணுன்றது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நீங்க ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்ததே கிடையாது. லாங் டேர்ம் கோல்ஸ் தான் எப்பவுமே யூஸ்ஃபுல். நானுமே லாங் டேர்ம் கோல்ஸ் தான் கேட்குறேன். ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஒரு 19 நீங்கள் சொல்கிறேன்னா 90 கூட வச்சுக்கலாம். ஒரு 90 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தர் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? one or two things. Diet, sir. What you eat is what happens of you. அது நம்ம வாயில நம்ம சாப்பிட்டு ஆசன வாயில வெளியில போற வரைக்கும் அப்சார்ப் பண்ணுது நம்ம உடம்பு எல்லாத்தையும். இப்போ அளவு எப்போயுமே நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்கன்னு நம்ம சொல்கிறப்ப அது எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. இப்போ ஒரு கையளவு உப்புன்னு சொன்னால் எவ்வளோன்னு அதுவுமே தெரியல. அப்போ அதனால தான் கேட்குறேன், கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கூட இருக்கலாம், ஒரு கிளிஷேவாக தெரியல அவங்களுக்கு. பட் பீப்புள் வாண்ட் டு நோ சம்திங்ஸ். ஓகே, ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு டாக்டர் சொல்கிறப்போ ஓகே அவர் சொன்னார், இதை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு அவங்க ட்ரை. ஸோ இப்போது 2 விஷயம் தான். ஒன்று நம்மளுக்கு குறைவான அளவில் தேவையான ஃபுட்ஸு, அதை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னுவோம். அது நீங்கள் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு வேறு கலரில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். வெள்ளை கலரு, ஒரு ஆரஞ்சு கலரு, சிகப்பு கலரு, ஒரு பர்பிள் கலரு, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லா விட்டமின்ஸும் வந்துடும். மேக்ரோ நியூட்ரியன்ஸு நிறைய அளவில் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு, அதை நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், அது சர்க்கரை, எனர்ஜிக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோன்னா அது நம்ம எடுக்கணும். இப்போ அது யாருக்கும் தேவையில்லை, எல்லாம் சில்லவுட்டை தானே உட்காந்துட்டு இருக்கோம் இங்கே ஏசியில். அதுக்கு அடுத்தது ஃபேட்ஸு. ஃபேட்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம ஹார்மோன்ஸுக்கு அது தேவையான ஒரு விஷயம். அது இப்போ எல்லாருக்கும் எக்ஸஸ்ல இருக்கு. அது நம்மளுக்கு ஒரு ஆண்கள்னா 18லேருந்து 24%, பெண்கள்னா 24லேருந்து 30. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்னா, ஸ்போர்ட்ஸ் சர்ஜன்னா என்ன பார்க்குறேன்னா, புரோட்டீன் யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன், நான்வெஜ்னா அன்ஹெல்தி. நான்வெஜ் இஸ் நாட் அன்ஹெல்தி. நான்வெஜ்ஜை நீங்கள் சமைக்கிற விதம் இஸ் அன்ஹெல்தி.
சரியா? நான்வெஜ்ஜை நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தி எடுத்து நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதை சாப்பிட்றது இஸ் அன்ஹெல்தி. ஏன்னா அந்த புரோட்டீனோட சேர்ந்து உங்களுக்கு உடம்புல இன்ஃப்ளமேஷனும் வரும். ஸோ நீங்கள் பேலன்ஸாக இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு நல்லா கலராக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எனர்ஜி தேவை, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒரு ஆள், நீங்கள் லேபரராக இருக்கீங்க, அந்த மாதிரினா கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸு, ரைஸு இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறதில்ல, ஆக்டிவாகவும் இல்லைன்னா நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிடணும், கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் குறைச்சிக்கணும். ஸோ உங்கள் லேபர் என்ன, நீங்கள் டெய்லி காலையில் எஞ்சி என்ன பண்ணுறீங்க? உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா, இல்லை நடக்க போறீங்களா, இல்லை வெயிட் தூக்க போறீங்களா என்ற பேசிஸில் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாருக்கும் தேவை. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸை உங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் வச்சு நீங்கள் பிரிச்சுக்கணும். அண்ட் ஏஜ் ஆக ஆக உங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ஸில் அந்த மாதிரி ப்ரொசஸ்ட் குட்ஸில் இருக்க நிறைய விஷயங்கள், மேக்கப்ஸில் பவுடர்ஸு, ஃபேஷியல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதுல நம்மளோட ஹார்மோன்ஸை மாத்திர கெமிக்கல்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு முன்னாடி காலத்துல வயசுக்கு வந்தாங்கன்னா இப்போ 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் தான் நார்ம் ஆயிடுச்சு. 8 வயசுக்கு முன்னாடி வருது இஸ் அப்நார்மல். நீங்கள் மோசமான உணவுக்கு போய் மேடம் சொல்கிற மாதிரி ரொம்ப முன்னாடியே 8 வயசு 9 வயசில் உடல் பருமன் ஆகி அதுக்கு பியூபர்ட்டி, ரொம்ப அது இயர்லி பியூபர்ட்டி வர்றது ஒரு பிரச்சனை. Behind Its presents Doctors Roundtable with Gopinath, powered by Ananya's Nananani Homes, a paradise for senior citizens in Coimbatore, and Sky Planet Holidays. உலகத்தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். Sky Planet Holidays.